நீங்கள் விஜய் வந்து ஓடினார்னு சொல்கிறீங்க, ஆனால் கலைஞர் கைதானப்போ யார் ஓடினா? வரலாறு தெரியாமல் புதுசாக கதையெல்லாம் சொல்லக்கூடாது. கலைஞர் கைது செய்யும்போது ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது கோலி விளையாடிட்டு இருப்பான், இல்லை எங்கேயாவது இருக்கா பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான். இவங்க தலைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா கட்டுற தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவங்க விசா வழக்கில் சிறையை பார்த்தவங்க. அடிப்படை அறிவும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் தெளிவும் கிடையாது. அவன் தான் இப்படி சொல்லுவான். இவனே டெல்லிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேபாள் போய் தலைமுறை ஆகிட்டு இப்போ பேசிட்டு இருக்காரு. அண்ணன் கேட்டான், தொட்டுப்பார் வச்சுப்பார். விஜய் தவிர எல்லாரும் தலைமுறை ஆகிட்டாங்க. அசிங்கமா இல்லை? தலைமுறை ஆனவன் நீங்கள் எங்க? விசா கைதியாகி சிறையில் இருந்த ஸ்டாலின் எங்க? டிஎம்கேக்கு கட்டமைப்பு இல்லைன்றான். இவனே தான் சொல்கிறான், 10 ஆண்டு காலம் நான் அங்கே வேலை செஞ்சேன்றான். நீ ஏன் சொல்கிற கட்டமைப்பு இல்லைன்ற? அப்போ 10 வருஷம் நீ அங்கே என்ன தான் பிடிங்கிட்டு இருந்தேன்னு அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ அங்கே என்ன பிடிங்கிட்டு இருந்தேன், இங்கே பிடுங்க வந்திருக்க. இப்போ நீ இவன் ஏற்கனவே டிஎம்கேலேருந்து விசிகேக்கு வந்தான். விசிகே கிட்டேருந்து எங்கிட்ட வந்திருக்கிறான். என்கிட்ட நாளைக்கு வேறு யார்கிட்ட போக மாட்டானான்னு சொல்லி அவன் மனசில் ஓடிட்டு இருக்கு. யார் மனசில் ஓடிட்டு இருக்கு? விஜய் மனசில். அது கூட தெரியாமடா ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர் அங்கே இருக்கிறான். நான் கேட்குறேன், 2வது இடத்து பிடிக்கணும், விஜய் நெஞ்சை நக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? திமுக தரப்பில் டிஎன்ஏ தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், அவனே இவனே ஆடா உடா போடா வடா. அதுதான். நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோட நேர்கள் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாளர் திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது, கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அன்னைக்கு ஓடினது யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் விஜய் ஓடினார்னு சொல்கிறீங்க, ஆனால் கலைஞர் கைதானப்போ யார் ஓடினா அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தமிழக முதலமைச்சர் அவர்களை சாடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? மறைமுகமாக நேரடியாக தான் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த சம்பவம் நடந்தபோது ஆதவ அர்ஜுனா எங்கே இருந்தார்? நான் கேட்குறேன். இந்த 2K கேஸ் எல்லாம் ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நான் கேட்குறது ஒன்று தான். இந்த ஆதவ அர்ஜுனா கலைஞர் கைது செய்யும் போது எங்கே இருந்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று காலேஜில் இருந்திருப்பாரா? இல்லை ஏதாவது இல்லை பள்ளிக்கூட ஸ்கூலில் இருந்திருப்பாரா? இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, இல்லை அங்கன்வாடியில் இருந்திருப்பாரா? இல்லை ஸ்கூலில் இருந்திருப்பாரா? ஹைஸ்கூலில் இருந்திருப்பாரா? இல்லை காலேஜ் இருந்திருப்பாரா? இல்லை ஜிம்மில் லவ் பண்ணியிருந்திருப்பாரா? நான் கேட்குறேன். கலைஞர் கைது செய்யும் போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? யாரெல்லாம் பயந்துலாம் ஓடவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் கைதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ப்ரெஷர் வருது. அன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி பெரிய ப்ரெஷர் வருது. இங்கே அங்கேருந்து ஒரு ப்ரெஷர், முரசொலி மாறன் மத்திய அமைச்சர், டிஆர் பாலு மத்திய அமைச்சர், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ப்ரெஷர் வருது. கலைஞர் கைது செய்யறதுக்கு ஏன் கைது செய்தீங்கன்னு சொல்லி பெரிய எல்லாருமே கண்டிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மறுநாள் கைது செய்த மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த கைது செய்த இரவு என்ன நடந்தது தெரியுங்க? கைது செய்யும் போது முதல்ல ஸ்டாலினை தான் கைது செய்கிறதா தகவல் கசிய விடுறாங்க, டைவர்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் ஸ்டாலின் அப்போ பெங்களூரில் இருக்கிறாரு. ஸ்டாலின் கைதுன்ற தகவலை பரவ விட்டுட்டு அன்றைக்கி சாயந்தரம் மாலை பரவ விட்டுட்டு ஸ்டாலினை கைது செய்ய போகிறாங்கன்ற அந்த செய்தி இன்றைக்கி மாதிரி யூடியூப் ஊடகம்லாம் அன்றைக்கி கிடையாது. செய்தி பரவிட்டு இன்னொரு பக்கம் அது கட்டினா டேக் டைவர்ஷன்ற மாதிரி கட்டினா கலைஞரை கைது செய்கிறதுக்கு போய் ட்ரை பண்ணுறாங்க. அதனுடைய இதுதான் எல்லாரும் என்ன சொன்னால் முரசொலி மாறன் குடும்பத்தை சார்ந்தவங்க, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்னென்னு கேட்டினா கலைஞரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு வராங்க. அப்போ கதவு உள்பக்கம் பூட்டி இருக்குது, யாரும் வந்துடக்கூடாதுக்காக காவல்துறையில் அந்த செயினை போட்டு பூட்டிட்டாங்க. அப்போ டிஆர் பாலு தான் நிற்கிறார். டிஆர் பாலு இன்னும் பலரும் கட்சிக்காரங்களாம் வந்துட்டாங்க. அப்போ அந்த ஜீப்பை விட்டு இடிக்க சொல்கிறார். இந்த வேன் அந்த கார் எல்லாமே வருது இல்லையா, இடிங்கன்றார், இடித்து ஓப்பன் பண்ணுங்கன்றார். யாரும் பயந்துலாம் விடல. தைரியமாக இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்போது, போலீஸ் ஃபோர்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் இடிங்கன்றார். அந்த கேட்டை இடித்து உள்ளே போங்கன்றார். நான் சொல்கிறேன், நான் மத்திய அமைச்சர், இடிங்கன்றார். அவ்வளோலாம் யாருமே எந்த கட்சிக்கு அவ்வளோ விசுவாசிகள் அத்தனை பேர் நின்னாங்க. வரலாறு தெரியாமல் புதுசாக கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஆதவ அர்ஜுனாக்கு அதனால தான் கேட்டேன், கலைஞர் கைது செய்யும்போது ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது கோலி விளையாடிட்டு இருப்பான், இல்லை எங்கேயாவது கேட்டால் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பான்.
அதில் கூட அவன் எதுவும் அச்சீவ் பண்ணவே கிடையாது. பேஸ்கெட் பாலில் கூட தப்பாக பேசக்கூடாது, வரலாறு தப்பாக சொல்லக்கூடாது. எல்லாம் எனக்கு பயந்து ஓடினாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யார் எங்கே ஓடினாங்க சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் ஏற்கனவே பெங்களூர் இருந்தார், கலைஞரை கைது செய்ய போகிறாங்களா ஸ்டாலினை கைது செய்ய போகிறாங்களா இந்த பாலம் ஊழல்னு சொல்லி அப்போ டைவர்ஷன் மாற்றுறாங்க. இல்லை அப்படி பார்த்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் மிஸ்ஸா சட்டத்திலலாம் கைதான. அதெல்லாம் நான் சொல்கிறேன் சார், இவனுங்கெல்லாம் இது நல்ல செய்தி சொல்கிறீங்க நீங்கள். இவனுங்கெல்லாம் இவங்க இந்த சொல்கிறான்ல எங்கள் தலைவர்னால இவங்க தலைவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவங்க மிஸ்ஸா வழக்கில் சிறையை பார்த்தவங்க. இவனுங்கெல்லாம் பிறக்கலன்னு சொல்ல வரேன், பிறக்கல இல்லை. இவங்க அப்பா அவங்க அம்மா கழுத்தில் தாலியே கட்டியிருக்க மாட்டான். அதுக்கு முன்னமே இவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிலில் மிஸ்ஸா வழக்கில் ஜெயிலை பார்த்தவங்க. பயந்து ஓடுறதெல்லாம் அது யாராவது சொல்லிடக்கூடாது, தப்பி தவறி. அறிவுன்னு தான் சொல்ல மாட்டான் எவனும். அடிப்படை அறிவும் கிடையாது, அரசியல் புரிதலும் கிடையாது, அரசியல் தெளிவும் கிடையாது. அவன் தான் இப்படி சொல்லுவான். நீங்கள்லாம் கருவாக உருவாகிற கரு இல்லை, அதுக்கான ஆயத்த பணியே இல்லை. அப்பா வேணால் தாலி வேணால் கட்டியிருப்பான் பொண்டாட்டியா, இல்லை கல்யாணம் கூட ஆகியிருக்காது. அதுக்கு முன்னாடி ஜெயிலை பார்த்தவங்க இவங்கெல்லாம். போகிற போக்கில் யாரை என்ன பேசுகிறோன்னு தகுதி இல்லாமல் பேசுறது. ஏதோ அமைதியாக இருக்கிறாங்க, கடந்து போகிறாங்கனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயந்து உனக்கு வரலாறு என்னடா தெரியும் உங்களுக்கு? அந்த வரலாறு தெரியுமா? உன் தலைவன் அப்போ ஏதாவது சினிமா நடிக்கிறோம் டான்ஸ் ஆடிந்திருப்பான், பூவை உனக்காக படத்தில் டான்ஸ் ஆடிந்திருப்பான். இல்லை வேறு ஏதாவது படத்தில் செந்தூர பாண்டியில் நடிகை டான்ஸ் ஆடிந்திருப்பான். அன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தப்பாக பேசக்கூடாதுல்ல. கலைஞர் கைது செய்யும் போது உங்கள் வாழ்க்கை என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருந்தீங்க சொல்லுங்கள். வருஷத்தை வச்சு நோண்டிடலாமா? வருஷத்தை வச்சு நோண்டிடலாம். கலைஞர் கைது செய்யப்பட்ட வருஷம் என்ன, நீ என்ன படத்தில் இப்போ நீ நடிச்சிட்டு இருந்த, எடுக்கலாமா? தப்பாக பேசக்கூடாதுல்ல. வரலாறு தெரியாதுன்றதுக்காக இந்த 2K கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்ற பார்க்குறது, அது தப்பு. சரி, இப்போது நக்கீரன் கோபால் அவர்கள் பேசுனதுக்கு பாரு சண்டைக்கு ரெடி எப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப இந்த வன்முறைகள்லாம் தூண்டக்கூடிய வகையில் அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இவெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து பேசுறதுன்னு ஒரு விவசாயம் வேணும் சார். நக்கீரன் கோபால், நக்கீரோட வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு? நக்கீரோட வரலாறுனா நக்கீரன் நீ பார், தொட்டு பார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உசுப்பேத்தி விடுறது. இதெல்லாம் அவன் பரிதாபமாக இருக்குது. அவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பலியாடு இப்படி நிற்கும் பார்த்தீங்களா? இந்த ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தெளித்து கூப்பிட்டு போவாங்க பாருங்கள், பலியாடு இப்படி போய் நிற்கும். அப்படி தான் இருந்துச்சு அந்த ரியாக்ஷன். இவன் என்னடா இவன் இருக்கிற வம்பை ஏற்றி விட்டுருவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நக்கீரன் புலனாய்வு பத்திரிக்கை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும், ரெக்கார்டு இருக்கும், அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இதெல்லாம் முட்டை விடுற வேலை. நக்கீரோட வரலாறு தெரியாமல் பேசுறது. நீங்கள் மேலே நீங்கள் பகைமையை ஏற்படுத்திக்கூடாது. தொடரா பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். நீ எங்கடா இருந்தப்போ சொல்லும் போது எங்கே இருந்த? 1 மாதம் ஓடி போயிட்டு 30 நாள் தலைமறைவாயிட்டு இந்த கரூர் சம்பவம் நடந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தது. ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் மட்டும்தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் தலைமறைவாயிட்டான். இவனே டெல்லிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேபாளில் போய் தலைமறைவாயிட்டு இப்போ பேசிட்டு இருக்கிறான். ஆனால் கேட்டான் தொட்டுப்பார், வச்சுப்பார், அதே கேட்டது. சில நேரங்களில் சில பத்திரிகையாளர்களோ அல்லது வேறு யாரோ அரசியல்வாதிகளோ பல பேர் கூட ஒருமையில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. பாதிக்கப்பட்டவங்களோட வேதனையை வெளிப்படுத்தும் போது சில நேரத்தில் ஆவேசப்படுறதுலாம் இயல்பாக நடக்கும். பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் சவால் பிடிப்பியா? உங்கள் மேலே தப்பு என்னன்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல உங்கள் மேலே தப்பு இருக்குது, நீங்கள் ஏன் ஓடி ஒழியணும்? அத்தனை பேரும் சரியா வழக்கு இருக்கிறவங்க ஓடினீங்க, வழக்கு இல்லாதவனா ஏன் ஓடின? வழக்கு இருக்கிறவன் தலைமுறை ஆகிட்டான், கைது பண்ணுவாங்கன்ற வழக்கு உங்கள் மேலே எஃப்ஐஆரே கிடையாது, அவனும் தலைமுறை ஆகிட்டான். விஜய் தவிர எல்லாரும் தலைமுறை ஆகிட்டானுங்க. அசிங்கமாக இல்லை? தலைமுறைவானவன் நீங்கள் எங்கே? மிசா கைதியாகி சிறையில் இருந்த ஸ்டாலின் எங்க? புரியாமல் பார்த்தீங்கன்னா நீ தொட்டு பார், அதை பார், இதை பார், காமெடி பீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அவனை
அவர் ஆக்ஷன் ஹீரோ இப்போ பாருங்க ஃபுல்லாக ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. பார்க்குறீங்கல்ல, வடிவேல் காமெடியில் போய் நிற்கிது அது கடைசியில். என் தலைவனை பார், தொட்டு பார், அதை பார், இதை பாருன்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயத்தையே மீண்டும் மீண்டும் பேசுறதுனால விஜயை பலப்படுத்த முடியாது, பலவீனப்படுத்த தான் உதவும். இப்போ டிஎம்கேவோட டிஎன்ஏ என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு. அதாவது டிஎம்கேவோட வீக்னஸ் தன்னோட கையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன தான் சொல்ல வர்றாரு அவர்? அதாவது என்னென்னா, 10 ஆண்டு காலம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அவன் அறிவோடு இருந்தான்னா இப்படி பேசுவானா பாருங்களேன் கொஞ்சமாச்சும். 10 ஆண்டு காலம் நான் வந்து உங்களுக்காக நான் வேலை செஞ்சேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி நீ பேசுகிற. இவனே நான் சொல்கிறான்னு கேட்டினா வந்து எங்கள் தலைவருக்கு தான் வந்து பூத் ஏஜென்ட்டு எல்லாமே இருக்கிறாங்க, கட்டமைப்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறான். இவனே நான் சொல்கிறான் 10 ஆண்டு காலம் நான் அங்கே வந்து வேலை செஞ்சேன்றான். டிஎம்கேக்கு கட்டமைப்பு இல்லைன்றான். இன்னொரு பக்கம் நான் சொல்கிறேன் 10 ஆண்டு காலம் நான் அங்கே இவங்களுக்காக நான் வேலை செஞ்சேன்னு சொல்கிறான். 10 ஆண்டு காலம் நீ வேலை செஞ்சதுனால வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அதை வச்சு பிடுங்கினேன் கட்டன்னு சொல்கிறல்ல, டிஎம்கே பண்ணன்னு சொல்கிறல்ல, அப்போ அங்கே கட்டமைப்பு இருக்கணும்ல. அப்போ 10 வருஷம் நீ என்ன தான் பிடிங்கிருந்த அங்கே இருந்துட்டு? நீயே சொல்கிற கட்டமைப்பு இல்லைன்ற, நீயே சொல்கிற கட்டமைப்பு இல்லைன்ற. அப்போ 10 வருஷம் நீ அங்கே என்ன தான் பிடிங்கிட்டு இருந்தேன்னு அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ அங்கே என்ன பிடிங்கிட்டு இருந்தேன், இங்கே வந்து பிடுங்க வந்திருக்க இப்போ நீ? நான் கேட்குறேன். டிஎன்ஏ தெரியும்னா பலவீனம் தெரியும்னு சொல்கிறேன். இதுவே அடிப்படையில் தப்பு. ஒரு கட்சியில் இருந்துட்டு ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு நீ வெளியே வந்தால் கூட எந்த வகையிலும் நீ வந்து ஆள் காட்டக்கூடாது. ஆள் காட்டுறது தான் என்ன, அவங்க பலவீனத்தை சுட்டி காட்டக்கூடாது. நீ அப்படி பலவீனத்தை சுட்டி காட்டுறனா நாளைக்கு வந்து விஜய்க்கு பண்ண மாட்டேன்றது என்ன நிச்சயம்? நான் கேட்குறது கரெக்டாக? ஒரு கட்சியில் இருந்தீங்க, இன்றைக்கி இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி அந்த கட்சியோட பலவீனத்தை சொல்கிறீங்க, இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு கட்சி பேரை வந்து போய் மாறுவீங்க. அன்றைக்கி சொல்லுவீங்களா விஜயோட பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும், டிஎன்ஏ என்னன்னு எனக்கு தெரியும்? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? எப்போ ஒருத்தர் நீ வந்து நீ துரோகம் பண்ணுறியோ இன்னொரு நபருக்கு நீ துரோகம் பண்ணுவியோ பண்ண மாட்டியா? பண்ண தானே செய்வே. இப்போ ரங்கராஜுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே வந்து ஒரு புருஷனை வந்து விட்டுட்டு எனக்காக வந்தா நாளைக்கு என்ன விட்டுட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படின்றது ரங்கராஜோட மனசில் ஓடுது இல்லையா? உறுதியாக நிற்காது இந்த உறவு. அதே தானே இங்கேயும். இப்போ விஜய் மனசில் ஓடும், இவன் ஏற்கனவே வந்து டிஎம்கேலேருந்து விசிகேக்கு வந்தான், விசிகே கிட்டேருந்து எங்கிட்ட வந்திருக்கிறான், என்கிட்ட வந்து நாளைக்கு வேறு யார்கிட்ட போக மாட்டானான்னு சொல்லி அவன் மனசை ஓடிட்டு இருக்கு. யார் மனசை ஓடிட்டு இருக்கு? விஜய் மனசில். அது கூட தெரியாமடா வந்து ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர் அங்கே இருக்கிறான். நான் கேட்குறேன், உன் டெப்த் என்னன்னு அவனுக்கு தெரியாதா? உன் டிஎன்ஏ என்னன்னு அவனுக்கு தெரியாதா? ஆதவர்ஜுன டிஎன்ஏ வந்து ஜான் ஆரோக்கியசாமி தெரியாதான்னு கேட்குறேன். தெரியும்ல, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் டிஎன்ஏ தெரியும், அந்த டிஎன்ஏ தெரியும் பேசுகிறதே முதல் தப்பு சித்தார்த்தம். அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்போ நானும் நீங்களும் ஒன்றா பழகிறோம், அந்யோன்யமாக இருக்கிறோம். ஒரு வந்து 2 பேரும் வந்து ஒரே இடத்துக்கு போகிறோம், ஒரே இடத்துல சாப்பிட்றோம், ஒரே இடத்துல எல்லாமே பண்ணுறோம், சரிங்களா? அப்போ என் பலவீனங்கள் ஏதோ வீக்னஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீக்னஸ் எனக்கு என்னன்னு தெரியுங்க அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? இப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவன் என்ன நினைப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று வரைக்கும் அவங்ககிட்ட பழகிருந்தான், அவனுடைய வீக்னஸ் நாளைக்கு நம்மகிட்ட தானே சொல்லுவான். கரெக்டா? இதுதான் எப்போவுமே வந்து இந்த ஆள்காட்டின்றது சில பேர் இருப்பானுங்க. இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்து நம்ம நாட்டை பிடிச்சான் சொல்லுங்க? ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் வந்து இருந்தனால தான் அவன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவனை கூப்பிடியா, அவன் வந்து ஏற்கனவே அந்த ராஜா கிட்ட இருந்தான்ல, அவனை கூப்பிட்டான். அவன் வீக்னஸ், வீரபாண்டி கட்டப்பனுடைய வீக்னஸ் சொன்னது யார்? எட்டப்பன். கரெக்டா? அவன் எங்கே இருப்பான், எங்கே பதுங்கி இருப்பான், என்ன செய்வான்றத சொன்னது யார்? எட்டப்பன். சொல்லிட்டு அந்த மாதிரி எட்டப்பனுடைய வேலையை தான் இப்போ இவன் செய்கிறான். அவன் டிஎன்ஏ தெரியுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன்னா அங்கே விசுவாசமாக இருந்தான். நான் அவன் டிஎன்ஏ தெரியும்னா நாளைக்கு விஜயோட டிஎன்ஏ சொல்லுவான் இன்னொரு கட்சிக்கு. இன்னும் பிஜேபிக்காரன் கூப்பிட்டு பேசுகிறாங்க. நாளைக்கு பிஜேபியில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. இவனுக்கு தேவை ஒரே ஒரு எம்பி தான் தேவை. பிஜேபியில் நாளைக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்குறாங்க ஆதவ அர்ஜுனாக்கு. எங்ககிட்ட வந்துரு, நாளைக்கே போய்ட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி நிறுத்தி நீங்கள் தான் சார் எனக்கு தலைவர், அண்ணாமலை தான் என் தலைவர் சார், அவன் டிஎன்ஏலாம் நான் சொல்கிறேன் சார். நீ என்ன டாக்டரா நீ? நான் கேட்குறேன், கம்பவுண்டரா நீ? டிஎன்ஏ தெரியும் சொல்லிட்டு, இல்லை லேப் டெக்னீஷியனா டிஎன்ஏ தெரியும் சொல்கிறதுக்கு? முட்டாள். தப்பு இல்லையா அது? அந்த மாதிரி யாரையுமே நம்ம சொல்லக்கூடாது சார். யாராவது சொன்ன ஒரு பழகின அதுதான் மரியாதை நிமித்தன்றது. நம்ம பழகிட்டோம், அந்த இடத்துல இருந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு லிமிட் தாண்டி இருக்கட்டுனா அப்படியே நீ பண்ணுறதுனா கூட நீ சதி திட்டம் பண்ணிக்க, என்னவோ பண்ணிக்கோ. அதை வெளிப்படையாக சொல்கிற பார்த்தியா?
எனக்கு அவன் டிஎன்ஏ தெரியும், உன்னை எல்லாம் சரிசமமாக மதித்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு உன் புத்தியை காட்டுறல்ல. இதுக்கு தான் சொன்னாங்க, காட்டுப்புளியை வீட்டில் வச்சாலும் கரிய சோறம் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் நீ உட்கார வச்சாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. மாறாது. காட்டுப்புளியை நீ வீட்டில் வச்சாலும் கரிய சோறு கலந்து வச்சாலும் நம்ம கழுத்தை பிடிக்கும் அது. ஏன்னா அந்த ரத்த வாடகை இருக்குல்ல, அது கழுத்தை பிடிக்கும். அதே மாதிரி குரங்கு கையில் நீங்கள் வந்து மாலையை கொடுத்து நீ கோபுரத்தையே கொண்டு போய் வச்சா கொடுத்தீங்கன்னா அந்த மாலையை எல்லாம் பிச்சு 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 போடும். அதுதான் இந்த ஆதவர்ஜுனா. புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியாமல் பாவம் கலைஞர் குடும்பத்தில், ஸ்டாலின் குடும்பத்தில் கூப்பிட்டு வந்து இவனை வந்து இவன் புலின்னு நினச்சி இவனுக்கு வந்து கரிய சோறும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டான் போல, துரத்தி அமிச்சிட்டாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா மாலையை கொடுத்துருக்குறாங்க. சரி நல்லா பார்த்து பண்ணேன், இவன் பிச்சு போகிறவன் தெரிஞ்சு துரத்தி விட்டாங்க. இதான் உண்மை. ஆனால் தான் அந்த புத்தி வருது உனக்கு. ஆள் காட்டுற புத்தி எதனால் வருது? கெட்டப்ப புத்தி எதனால் வருது? டிஎன்ஏ டெஸ்ட்னா என்ன சார் சித்தார்த்? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். டிஎன்ஏ டெஸ்ட் தெரியும்னா என்ன சொல்ல வர? பரம்பரை குறியீடு அப்படிங்கிறது பரம்பரை குறியீடு கிடையாதுங்க. உங்களுடைய பலவீனம் டிஎன்ஏ எனக்கு என்னன்னு தெரியும், உங்கள் பலவீனம் எனக்கு தெரியும்ன்றான். புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது உங்களுடைய பலவீனம் எனக்கு என்னன்னு தெரியும், அது தப்பு இல்லை. அது யாருமே அதை செய்யக்கூடாது. மகாபாரதத்தில் கடைசி வரைக்கும் வந்து போர் நெறிகளை வந்து பின்பற்றுறாங்க. கடைசி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மகாபாரதத்தில் என்னடா வந்து இந்த வாரில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போர் நெறின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த போர் நெறியை வந்து கடைசி வரைக்கும் பின்பற்றினாங்க. இரண்டு தரப்புலையுமே. இதில் வந்து அந்த ரெண்டு தரப்பில் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் பிழை செய்தவங்க இருக்கிறாங்க மகாபாரதத்தில். எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒன்று இந்த பக்கம் கிருஷ்ணர், அந்த பக்கம் சகுனி. இவங்க வேணா கூட வந்து ஸ்லிப்பாக இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து வியூக அமைப்பாளர்கள். இந்த சைடில் சகுனி, அந்த சைடில் வந்து கிருஷ்ணர். பாண்டவர் சைடில் கிருஷ்ணர், கௌரவ சைடில் சகுனி. இந்த 2 பேரோட கூட ஸ்லிப்பாக இருப்பாங்க இந்த நெறிகளை பின்பற்றுறதுல. என்ன, ஏன்னா சதின்றதுனால. ஆனால் ஒருபோதும் அந்த போர் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெறியை வந்து பின்பற்றினாங்க 2 சைட்லையுமே, கௌரவர்களும் சரி பாண்டவர்களும் சரி. அதுதான் வந்து அடிப்படை தேவை. இங்கே வந்து இன்னும் சொல்லப்போனால் வியூக அமைப்பாளர்களுக்கு நெறிகளை பின்பற்றணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சான் பொறுத்த வரைக்கும் அப்படி இருப்பார். இவன் வந்து காரணம்னா இவன் வியூக அமைப்பாளராகவும் இல்லை, ஒரு போர் வீரனாகவும் இல்லை. யார்? ஆதவர்ஜுனா. ரெண்டு வேஷம் போட்டுக்கிறான், 2 வேஷத்தில் இருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்வான், துரோகியாக மாறணுன்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு பதவி வெறி இருக்குது. ஜானுக்கு வந்து பதவி வெறி கிடையாது, சம்பளத்துக்கு வேலை செய்வான். அவனுக்கு பதவி வெறிலாம் கிடையாது, பதவி ஆசையும் கிடையாது, நல்லா தெரியும். இல்லைன்னா இந்நேரம் வந்து உட்காந்துட்டு இருப்பான் மேடையிலே. வந்து யார் உட்காரணுன்ற மேடையில் உட்காரணுன்றதை முடிவு பண்ணுற இடத்துல அவன் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது. 2வது இடத்துக்கு பிடிக்கணும், விஜய் நெஞ்சை நக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? திமுக தரப்பில் டிஎன்ஏ தெரியும், அதை தெரியும், இதை தெரியும், அவனே இவனே ஆடா உடா போடா வடா. அதுதான். புரியுதுங்களா? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.